பாபா நினைவிலிருந்து இன்னைக்கு நம்ம மகா வாக்கியத்தை கேட்கலாம். பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, நம்ம அசுர ஃபேமிலியிலிருந்து ஈஸ்வரிய ஃபேமிலியை நோக்கி வந்துட்டோம். ஏன்னா இந்த நேரம், இந்த யுகம் கல்யாணக்காரி சங்கம யுகம், புருஷோத்தம சங்கம யுகம். அப்போ புருஷோத்தம சங்கம யுகம் என்பது அனைவருக்குமே நன்மை பயக்கக்கூடிய யுகம் இது. அப்போ இந்த யுகத்துல நம்ம ஈஸ்வரனின் மடிக்கு வந்துட்டோம், ஈஸ்வரிய ஃபேமிலியில வந்துட்டோம். பாபா ஈஸ்வரிய ஃபேமிலிக்கு சில லா கொடுத்துருக்கார். நம்மளுடைய திருஷ்டியில, விருத்தியில, நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்ல, நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள்ல, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்முறைகள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் இது. அப்போ இந்த ஈஸ்வரிய ஃபேமிலினாலே தன்னைத்தானே நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம லட்சியமே பாபா தான் சொல்லியிருக்கார், உங்களை மாற்றி நீங்கள் விஸ்வத்தை மாற்றுங்க இல்லையா? நம்ம சுலோகனே அதுதானே, நான் மாறி உலகை மாற்றுவேன். அப்போ இன்னைக்கு வாணி முழுக்க பாபா தான் சொல்கிறாங்க, நம்மளுடைய திருஷ்டியில் நம்மளுடைய ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு க்ஷணமும் எப்படி இருக்கணும், எல்லாரையுமே பாபாவின் குழந்தைங்கிற கண்ணோட்டத்தோடையும், பாய் பாய் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடையும், பாய் பெஹன் சகோதரன் சகோதரி அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடையும், ஒவ்வொருத்தங்கள்ட்ட இருக்கக்கூடிய விசேஷ தன்மையினுடைய கண்ணோட்டத்தோடையும் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம சங்கம யுகத்தில் தீவிரமான முயற்சியை நம்ம செய்ய முடியும். அதற்கான முரளியை நாம் கேட்கலாம். மீட்டே பச்சே, तुम ईश्वरीय फैमिली के हो, ईश्वरीय फैमिली का लா பாய் பாய் ஹோ ரேனா. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரிய ஃபேமிலியை சேர்ந்தவர்களாக இருக்கீங்க. ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய ஒரு சட்டம், நியமம் என்னவென்றால், ஒவ்வொருவரையும் ஆத்மா சகோதரன் சகோதரன் என்ற பார்வையோட பார்ப்பது. பிராமன் குல்கா லா பாய் பெஹன் ஹோ ரேனா. பிராமண குலத்தினுடைய சட்டம் என்னவென்றால், சகோதரன் சகோதரி என்ற பார்வையுடன் இருத்தல், இதை தாரணை செய்தல். इसलिए विकार की दृष्टि हो नहीं सकती. பாபா சொல்றார், நீங்க ஈஸ்வரிய ஃபேமிலிக்கு வந்ததாலும் பிராமண குலத்தை சேர்ந்த ஆத்மா ஆன காரணத்தினாலும் விகாரத்தின் பார்வை நம்மிடம் இருக்கவே முடியாது. ஏன்? சிவ பாபாவுடைய நிராகார சொரூபத்துல பாய் பாய் நம்ம சாக்கார பிரம்மாவினுடைய முக்க வம்சாவளி ஆன காரணத்தினால சகோதரன் சகோதரி, அந்த உயர்ந்த தாரணையில் நாம் இருத்தல். அப்ப நமக்குள்ளார விகார உணர்வுகள் வர முடியாது. பாபா 2 क्वेश्चन கேட்குறாங்க. முதல் கேள்வி, சங்கம் யுக் கல்யாண்காரி யுக கேசே. இந்த சங்கம் யுகம் கல்யாணக்காரி யுகம், நன்மை பயக்கும் யுகம் எவ்வாறு? इसी समय बाप अपने लाडले बच्चों के सम्मुख आते. இந்த நேரம் மாத்திரமே பகவான் தன்னுடைய செல்லமான குழந்தைகள் எதிரில் வராராம். बाप टीचर सदगुरु का पाठ अभी ही चलता. அப்பா டீச்சர் சத்குருனுடைய பாட்டு இப்பதான் நடக்குது. எஹி கல்யாண்காரி சமய. ஆகவேதான் இந்த நேரம் கல்யாணக்காரி நேரம் என்று சொல்லப்படுது. जब तुम बच्चे बाबा की न्यारी मत जो नरक को स्वर्ग बनाने की सबको सदगति देने की है, उस श्रीमत को जानते और उस पर चलते हो. பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகி நீங்கள் பாபாவினுடைய ஒரு தனிப்பட்ட உயர்ந்த வழி, அதாவது நரகத்தை சொர்க்கமாக ஆக்கக்கூடிய வழி, பாபா காட்டக்கூடிய வழி, அது மட்டுமல்ல அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வழி, அந்த வழியின்படியை, அந்த வழியை புரிந்து யாரு அவ்வாறு நடக்கின்றார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகள் சங்கம யுகத்தின் லாபத்தை அடைகின்றனர். அதனால்தான் பாபா சொல்றாரு, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத்தை புரிஞ்சு அதன்படி நீங்கள் நடக்கின்றீர்கள். नेक्स्ट क्वेश्चन,
तुम्हारा சந்நியாஸ் சதோ பிரதான் சந்நியாசியே கேசே, உங்களுடைய சந்நியாசம் துறவரம் சதோ பிரதானமானது, மிக தூய்மையான சந்நியாசம். எவ்வாறு? தும் புத்தி से सारी पुरानी दुनिया को बोलते हो. இவ்வளோ அழகான விஷயம், ஆழமான விஷயம். முழு உலகத்தையும் புத்தியால, பழைய உலகத்தை மறக்கிறீர்கள். பிராமண குழந்தைகளுக்கு பழைய நினைவுகள், பழைய வாழ்க்கை, பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு தொந்தரவு கொடுக்க முடியாது. तुम इस सन्यास में सिर्फ बाप और वर्षे को याद करते. பாபா சொல்றாங்க, நீங்கள் இந்த சந்நியாசம் இதை மட்டும்தான் செய்றீங்க. எதை மட்டும்? பாபா ஆஸ்தியை மட்டும் நினைக்கிறீங்க. இதுதான் உங்க கண் முன்னாடி இருக்கு. எல்லாமே மறந்துடுறது. पवित्र बनते और परहेज रखते जिससे देवता बन जाते हो. தூய்மையாகவும் இருக்கின்றீர்கள், அதே நேரத்தில் கட்டுப்பாட்டுடனும் இருக்கின்றீர்கள். உணவு பழக்க வழக்கங்கள்ல கட்டுப்பாடு இருக்கு நமக்கு. எப்படி அன்னம் அப்படி எண்ணங்கள். அதனால பாபா சொல்றார், உணவுல கூட கட்டுப்பாடு இருக்கு. ஆகவே தான் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். உன்கா சந்நியாஸ் ஹதுக்கா பேஹத்கா நகி. பாபா சொல்றார், துறவிகளினுடைய சந்நியாசம் எல்லைக்குட்பட்டது, எல்லையற்றது என்று சொல்ல முடியாது. கீத் போலானாசே நிராலா, கள்ளம் கபடமற்றவர், தனிப்பட்டவராக இருக்கின்றார். அதனால போலாநாத் பாபாவுக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் பிடிக்குது? போலா குழந்தைகளை பாபா விரும்புறார். போலா குழந்தைகளிடம் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் பாபா கொடுத்திருக்கார். போலா குழந்தைகளுடைய தலையில தான் கலசம் கொடுத்திருக்கார். பாபாவுடைய செல்லமான குழந்தைகள் பாபா குழந்தைகளின் எதிரில் வந்து இந்த மகா வாக்கியத்தை சொல்றார். ஓம் சாந்தி. पहले पहले बाप बच्चों को समझाते, अपने को आत्मा समझ बाप को याद करते रहो. பாபா குழந்தைகள் எதிரில் சொல்றார். என்ன சொல்றார்? குழந்தைகளே, தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைங்க போதும். ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைங்க. இதுக்கு பேர் தான் ராஜ்யோகா. 5000 वर्ष पहले भी बाप ने कहा था मन मना भव. 5000 வருஷத்துக்கு முன்பும் பாபா கூறினார். என்ன கூறினார்? மன் மனா பவ, மனதை என்னிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்போ மனதில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பாபாவிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தேக்கி சப் சம்பந்த் சோடு அப்னேக்கோ அஷரீரி ஆத்மா சம்ஜோ. தேகம் முதல் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு தன்னைத்தானே அஷரீரி என்று நினைங்க. அஷரீரினா நான் தனியாக வந்தேன், தனியாக செல்ல வேண்டும். அப்போ நம்ம எல்லா சம்பந்தங்களோடு இருந்தாலும் புத்தியால் புரிந்து புத்தியால் விலகி இருத்தல், அதான் அஷரீரி. சபி அப்னேக்கோ ஆத்மா சமஸ்தே ஹோ. பாபா கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்க பாபாவை இங்க எதிரில் நினைக்கிறீங்க, பாபா எதிரில் வந்திருக்கீங்க, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிருக்கீங்களா? ஏன்னா பாபா யாரு? விதேகி. அவர் எதிரில் வரும்போது அந்த ஆக்கர்ஷன் வரணும் இல்லையா நமக்கும். அதில் தேகத்தை மறந்து நான் ஆத்மா, அந்த உணர்வுக்கு நாம வந்துடணும். அப்படிக்கு कोई பரமாத்மா तो नहीं समझते हैं. தன்னை நீங்க பரமாத்மான்னு நினைக்கிறது இல்லை இல்லையா? गाते भी हैं पापात्मा पुण्यात्मा महानात्मा. பாவாத்மா புண்ணியாத்மா மகானாத்மான்னு புகழ் பாடுறாங்க. மகான் பரமாத்மா நகி கஹா ஜாத்தா. மகான் பரமாத்மா என்று சொல்வதில்லை. ஆத்மா பவித்திர பந்தி ஹி தோ ஷரீர் பி பவித்திர மில்தா. ஆத்மா தூய்மை அடையும் போது சரீரமும் சேர்ந்து என்ன ஆகுது? தூய்மையாகுது. காது ஆத்மா ஹி படுத்தி ஹே. துரு என்பது ஆத்மாவில் தான் படுகின்றது. பாப் பச்சோங்கோ யுக்தி சே பைட் சம்ஜாத்தே ஹே. பாபா பாருங்க, எல்லா அழுக்குகளும் ஆத்மாவில் படியுது அப்படிங்கிறத எவ்வளோ யுக்தியாக புரிய வைக்கிறார். நீங்கள் அழுக்கு பிடிச்ச குழந்தைன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும் நமக்கு. அதே பாயிண்ட்டை தான் சொல்கிறார் பாபா. ஆனால் எப்படி சொல்கிறார்? யுக்தியோடு சொல்கிறார், படிப்படியாக சொல்கிறார்.
பாவாத்மா புண்ணியாத்மான்னு சொல்றீங்க, மகான் பரமாத்மான்னு சொல்றதில்ல, மகான் புண்ணியாத்மான்னு சொல்றதில்ல. பாபா புரிய வைக்கிறார். அப்போ ஆத்மால தான் என்ன ஆகுது, செஞ்ச பாவ புண்ணியங்கள்லாம் பதிவாகின்றது. बाप बच्चों को युक्ति से बैठ समझाते तो जरूर है आत्मा रूप में हम सब बाई बाई. ஏன் பாபா ஆத்மா நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஆத்மாங்கிற உணர்வில் இருக்கும்போது தான் நாம் சகோதரன் சகோதரன் என்ற பார்வை நமக்கு ஏற்படும். शरीर के संबंध में आए तो भाई बहन हो. शरीर உணர்வில் வரும்பொழுது சகோதரன் சகோதரியாக இருக்கீங்க. अब कई युगल बैठे उन्हों को कहे अपने को भाई बहन समझो तो बिगड़ पड़े. சில யுகல் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க யுகல் கணவன் மனைவி இல்லை சகோதரன் சகோதரின்னு சொன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு? கோபம் வந்துடும். பரந்து எல்லாம் சம்ஜாயா ஜாத்தா. ஆனா இங்க இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை புரிய வைக்கப்படுகிறது. என்ன நியமம்? हम सब आत्माओं का बाप एक तो भाई भाई हो गए. பாருங்க, நம்ம ஞானம் கொடுத்து விளக்கும் போது அழகா இப்படி விளக்கணும். நாம் அனைவரும் ஒரு இறைவனின் குழந்தைகள், ஒரு பரமாத்மாவின் குழந்தைகள். நாம் அனைவரும் நமக்குள் யாரு? சகோதரன் சகோதரன். फिर मनुष्य तन में आते हैं तो प्रजापिता ब्रह्मा द्वारा रचना रचते हैं. பாபா சொல்றார், பிரம்மா சரீரத்துல எப்பொழுது பாபா வரார், பிரம்மா சரீரத்துல எப்ப வராரோ, இப்போ மனித உடல்ல வரும்போது பிரஜாபிதா பிரம்மா மூலமாக குழந்தைகளை படைக்கின்றார். அப்பொழுது அவருடைய முக்க வம்சாவளி நாம் ஆகிவிட்டோமே என்றால் சகோதரன் சகோதரியாக ஆகிடுறோம். सब कहते भी हैं हे परमपिता परमात्मा. அனைவரும் என்ன அழைக்கிறாங்க பகவான? பரம்பிதா பரமாத்மான்னு கூப்பிடுறாங்க. பாப் है ही स्वर्ग का रचयिता. பாபா யாரு? சொர்க்கத்தின் படைப்பாளரா இருக்காரு. हम उनके बच्चे हैं तो क्यों न हम स्वर्ग के मालिक बने. நம்ம பரமாத்மா சொர்க்கத்தை படைக்கக்கூடியவருடைய குழந்தைன்னா ஏன் சொர்க்க ஆஸ்தியை நம்ம பெற முடியாது, பெறக்கூடாது? परंतु स्वर्ग में तो होता ही सत्युग में. ஆனா சொர்க்கா என்பது சத்தியுகத்தில் தான் ஏற்படுகிறது. ऐसे नहीं बाप कोई नई सृष्टि आकर रचते. அப்படி இல்லை, பாபா ஏதோ ஒரு புதிய உலகத்தை படைக்கிறார், அப்படி இல்லை. பாப் तो आकर पुराने को नया बनाते. பழைய உலகை பாபா புதுப்பிக்கின்றார். விஸ்வக்கோ பதல்தே, உலகத்தை மாற்றுகின்றார். பழைய பொருள் எல்லாமே என்ன ஆகுது? புதுப்பிக்கப்படுது. சரூர் பாப் யஹாயாகே. இப்போ கட்டாயமாக பாபா இங்கே வந்தால் தானே அந்த வேலையை செய்ய முடியும். அவர் பாரத்கோ சொர்க்கா வருஷா தியாகே. பாரதத்திற்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார். உஸ்கா யாதகார் சோம்நாத் கா மந்திர் சப்சே படா பனாயா. அதோட நினைவார்த்தம் சோமநாத் கோவில் பாருங்க, எல்லாத்தை விட மிக உயர்ந்த கோவிலாக கட்டப்பட்டிருக்குது. பாரத் மே ஏக் தேவி தேவதா தர்மத்தா और कोई धर्म नहीं था. பாரத தேசத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது, மற்ற எந்த தர்மங்களும் அங்க இல்லை. அப்ப பாருங்க, நம்ம எவ்வளோ சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒரு ராஜா சொல்படி நடந்திருப்போம். நம்ம எல்லாருக்குள்ளார எவ்வளோ சுகமயமான ஒரு மார்க்கம் இருந்திருக்கும், சுகமயமான வாழ்க்கை எவ்வளோ இருந்திருக்கும் நமக்குள்ளார. பாத்மே விருத்தி ஹுயே. மற்றது எல்லாமே அதுக்கு பிற்பாடுதான் விருத்தி ஆகுது. तो जरूर बाकी सभी आत्माएं निर्वाण धाम बाबा के पास रहेगी. நம்ம தேவதையாக சத்தியத்தில் இருக்கும் பொழுது மற்ற எல்லா ஆத்மாக்களும் பரந்தாம வீட்டில் நிர்வாண தாமத்தில் பாபாவுடன் இருந்திருப்பார்கள். பாரதவாசி ஜீவன் முக்தி தே. பாரதவாசிகள் ஜீவன் முக்தி நிலையில் இருந்தனர். சூரியவம்சி घराने में थे. சூரிய வம்சத்தினராக இருந்தாங்க. அப்ப ஜீவன் பந்த் மேஹே. இப்போ உள்ள நிலைமை என்ன ஆயிட்டுங்கிறார் பாபா? குடும்ப வாழ்க்கையே ஒரு பந்தனமயமான, அதாவது துக்கமயமான வாழ்க்கை ஆயிட்டு. जनक का भी मिसाल है, उनको सेकंड में जीवन मुक्ति मिली.
செகண்ட், அதாவது ஜனகருக்கு செகண்ட்ல ஜீவன் முக்தி கிடைச்சதாக சொல்லப்படுது. ஜீவன் முக்தி சாரே சொர்க்கோ கஹேங்கே. ஜீவன் முக்தி என்றால் அதோட அர்த்தம் என்ன? முழு சொர்க்கமுமே எப்படி இருந்தது? जीवन मुक्तिயாக. फिर उसमें बाकी जिन्होंने जितनी मेहनत की उतना पद पाया. ஆனா அந்த ஜீவன் முக்தி நிலையை அடைவதற்கு யார் எவ்வளவு முயற்சித்தார்களோ அவ்வளவு பதவி அடைந்தனர். ஜீவன் முக்தி தோ சப்கோ கஹேங்கே. பாபா சொல்றார், சொர்க்கத்துல சூரிய வம்சினாலே அனைவருக்குமே ஜீவன் முக்தி நிலை. जरूर मुक्ति जीवन मुक्ति दाता एक सद्गुरु होना चाहिए ना. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தர்மத்தை உருவாக்க வேண்டுமானால் ஜீவன் முக்தியின் வள்ளல் ஒரே ஒரு சத்குரு இருந்திருக்க வேண்டும் அல்லவா? பரந்து கிஸ்கோ பத்தா நெய்யே. ஆனா இதை பற்றியெல்லாம் யாருக்குமே புரிதல் இல்லை. அபி தோ சப் மாயா கே பந்தன் மே ஹே. எல்லாருமே இன்னைக்கு மாயாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. கஹா ஜாத்தா ஹே ஈஸ்வர் கி கத்மத் நியாரி ஹே. புகழ் பாடப்படுது ஈஸ்வரனின் வழிமுறை என்பது ஒரு தனிப்பட்டவை என்று. உன்கி ஹே ஸ்ரீமத். அவருடைய வழி எப்படிப்பட்ட வழி? உயர்ந்த வழி, அதான் ஸ்ரீமத். ஆத்தே ஹி ஜரூர். அப்போ அவர் கண்டிப்பா கட்டாயமாக வந்திருக்கார். பிச்சாடி மிஸ்ஸப் கஹேங்கே அஹோ பிரபு. கடைசியில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? ஆஹா பிரபு வந்துள்ளீர்களான்னு கடைசியில் அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஞானம். தும் கஹ் ரஹே ஹோ அஹோ பிரபு தெரி இஸ் நரக் கோ சொர்க்க பனானே கி படி நியாரி ஹே. ஆனா இப்ப நாம புகழ் பாடுறோம், ஆஹா பிரபு உங்களுடைய சேவை எவ்வளோ மகான். நரகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட உயர்ந்த வழியை நீங்கள் காண்பிக்கின்றீர்கள். ஆஹா பிரபு உங்களுடைய லீலை தனிப்பட்டது என்ற புகழ நாம இப்ப பாடிட்டே இருக்கிறோம். ஏன்? நமக்கெல்லாம் பாபாவோட அறிமுகம் தெரிஞ்சுட்டு பாபாவோட யதார்த்த ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், பாபாவோடைய யதார்த்த குணாதிசயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய யதார்த்த செயல்பாடுகள் கடமைகள் என்ன அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால பாபாவை நம்மளால மறக்கவே முடியாது. பாபாவை நினைக்க நினைக்க எவ்வளோ குஷி கிடைக்குது நமக்கு. जानते हो फिर से हम सहज राजयोग सीख रहे हैं. இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், மீண்டும் நாம் சகஜ ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கல் பேலே பி சங்கம் பருகி சிக்காயா ஹோகானா. கல்பத்துக்கு முன்பும் கூட நீங்க கத்திருப்பீங்க இல்லையா? பாபா खुद कहते हैं लाडले बच्चों मैं तुम बच्चों को ही सम्मुख आता हूँ. பாபா ஸ்வயம் பரமாத்மா தானே இறங்கி சொல்றார். என்ன சொல்றார்? செல்ல குழந்தைகளே நான் உங்கள் எதிரில் வந்துள்ளேன். பாருங்க எவ்வளோ மெய்சில் இருக்குது. எவ்வளோ உயர்ந்த பகவான் குழந்தைகளுக்கு சமமா தன்னோட அனைத்து சக்திகளையும் கட்டுப்படுத்தி பிரம்மா முன்னாடி வரார். பிரம்மா சரீரத்துல வந்து குழந்தைகள் எதிரில் என்ன சொல்றார்? நான் உங்க எதிரில் இருக்கிறேன். சுப்ரீம் பாப் பி ஹே, சுப்ரீம் டீச்சர் பி ஹே. நான் யார் தெரியுமா? சுப்ரீம் அப்பாவா இருக்கிறேன், சுப்ரீம் ஆசிரியரா இருக்கிறேன். நாலேஜ் தேते ही कोई की सृष्टि चक्र की नालेज दे न सके. நான் உலகாய ஞான கல்வியை தரேன், வேற யாராலும் இதை சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்றார். सृष्टि चक्र के आदिमध्य अंत वर्ल्ड की जारफी को कोई नहीं जानते. உலகத்தினுடைய ஆரம்ப நிலை, மத்தியம நிலை, இறுதி நிலை என்ன என்பதையும், மற்றபடி இந்த ஹிஸ்டரி ஜார்ஃபி எப்படியெல்லாம் ரிப்பீட் ஆகிறது இதை பற்றியெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாது. பரம்பிதா பரமாத்மா ஸ்தாபனா விநாஷ்கா காரிய கேசே கராத்தே. பரம்பிதா பரமாத்மா எப்படி உருவாக்கக்கூடிய காரியத்தையும் அழிக்கக்கூடிய காரியத்தை, எதை அழிக்கிறார்? உலகத்தை அழிக்கல, அவர் அதர்மங்களை அழிக்கிறார், அஞ்ஞானத்தை அழிக்கிறார். எதை அழிக்கின்றார்? எவ்வாறு அழிக்கின்றார்? யார் மூலமாக செய்விக்கின்றார்? இதெல்லாம் இப்பதான் நமக்கு புரிய வருகிறது. கோய் நை ஜான்தே தும் பச்சே பி ஜான் கயே ஹோ. குழந்தைகளாகி நீங்களும் கூட இப்பதான் புரிந்துள்ளீர்கள். மனுஷ்ய சே தேவதா கியே மகிமா உன்கி ஹே.
மனிதனையும் தேவனாக்குபவர் பகவான். இந்த மகிமை மட்டும் அவருடையது. மூத்து பலித்தி கப்படுதோயே, अब अपने से हर एक पूछे हम मूत पलिती है या पवित्र है. அழுக்கான துணியை, அழுக்கான துணினா என்ன? குழந்தைங்க யூரின் போயிடுவாங்க, மோஷன் போயிடுவாங்க, அப்போ அந்த துணி அழுக்காயிடும். அம்மா அப்பா மாற்றுவாங்க அதை. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஆத்மா என்ற துணி அழுக்காயிட்டு அந்த துணியை துவைக்கிறதுக்காக பாபா வந்திருக்க. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை கேளுங்க, நான் ஆத்மாங்கிற துணியை சுத்தப்படுத்திட்டேன்னா அல்லது அழுக்காவே இருக்கா இன்னும்? விகாரங்களுடைய அழுக்கு எவ்வளோ படிஞ்சிருக்குது. அழுக்காவே வச்சிருக்கேனா அல்லது தூய்மையா ஆக்கிட்டேனா? அகால தக்தி நான் அகால் மூர்த்து உன்கா தக்துக்காக. பாபா சொல்ற, அழியாத சிம்ஹாசனம் ஆத்மாவினுடையது எது? பிருக்குட்டி. அகால் மூரத் அவருடைய சிம்ஹாசனம் எது? பரமாத்மா, பரந்தாம், ஜரூர் பரந்தாம் அத்வா பிரம்ம மகத்தத்துவ. இப்படி நமக்கு பிருக்குட்டி இருக்கிற மாதிரி பாபாவுடைய அகால தக்து எது? அழியாத சிம்ஹாசனம், பாபாவுடைய இருப்பிடம் பிரம்ம மகத்தத்துவம். ஆத்மா விவகாரேத்திகே, நாம் அனைத்து ஆத்மாக்களும் கூட அங்கதான் வசிக்கின்றோம். உன்கோஹி அகால் தக்த் கஹா ஜாத்தா, அந்த இடத்துக்கு பேரு அகால தக்த் என்று சொல்லப்படுது. வஹா கோய் அனசகே, அங்க யாராலுமே போக முடியாது. ஸ்வீட் ஹோமே ஹம் ரேத்தே ஹே, அந்த ஸ்வீட் ஹோம் நாம் வசிக்கின்றோம். பாபா பி வஹா ரேத்தா, பாபாவும் அங்கே இருக்கார், வசிக்கின்றார். அவருடைய இருப்பிடமும் ஏது? அங்கேதான். பாக்கி வஹா கோய் தக்த் குர்சி ஆதி ரேனே கேலியே நஹி ஹே. பரந்தாம வீட்டில் நம்மளுடைய இருப்பிடம், நம்ம அங்கே போய் அமருவதற்காக அங்கே சேரோ மற்றபடி எந்த ஆசனங்களும் அங்கே இருக்காது. வேணுமா? சரீரத்தில் ஆத்மா இருந்தாதான் உட்காரத்துக்கு என்ன தேவைப்படுது? ஒரு பிளேஸ் தேவைப்படுது, ஒரு இருப்பிடம் தேவைப்படுது, ஒரு சிம்ஹாசனம் தேவைப்படுது, அல்லது ஒரு சேராவது தேவைப்படுது. ஆனால் ஆத்மா பரந்தாமத்தில் உட்காரத்துக்கு எவ்வளோ இடம் வேணும்? பாபா கேட்குறார், அங்கே சேர்லாம் இருக்குமா என்ன? பஹா ஷரீரி ஹேனா, शरीरमंत्र தானே அங்கே ஆத்மா இருக்குது. समझाना चाहिए सेकंड में जीवन मुक्ति मिलती है अर्थात लायक बनते हैं. ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கின்றது என்றால் அர்த்தம் என்ன? பாபா சொல்றார், நீங்க லாயக்காக ஆகின்றீர்கள்னு அர்த்தம். என்ன புரிய வைக்கிறார் பாபா? செகண்ட்ல ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா என்ன? வாழ்க்கை, அதாவது சங்கம யுகத்துல, இந்த புருஷோத்தம யுகத்துல நாம் இருக்கின்றோம் என்றால் பந்தனமற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இதுதான் ஜீவன் முக்தி நிலை என்று சொல்லப்படுது. பாபா कहते हैं शिव बाबा को याद करो, விஷ்ணுபுரி को याद करो. பாபா கூறுகின்றார், சிவ பாபாவை நினைங்க, விஷ்ணுபுரிய நினைங்க. தும் பிரம்மாபுரி மே பைட்டே ஹோ. இப்ப நீங்க எந்த புரியில அமர்ந்திருக்கீங்க? பிரம்மபுரி இல்ல, பிரம்மாபுரி. பிரம்மா கி சந்தானோ, ஏன் நீங்க பிரம்மாவினுடைய குழந்தை. சிவ பாபா கபி பச்சே ஹோ. சிவ பாபாவுக்கு நீங்க குழந்தையா தான் இருக்கீங்க. நினச்சி பார்க்கணும், நான் சிவ பாபாவுடைய குழந்தை, நான் சிவனை அடைஞ்சிட்டேன். சிவனை அடைஞ்சிட்டேன், நான் மூல பொருள் அவரை நான் அடைஞ்சிட்டேன். இந்த போதை, இந்த மகிழ்ச்சி என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். अगर अपने को भाई बहन नहीं समझेंगे तो काम विकार में चले जाएंगे. தன்னைத்தானே நான் சகோதரன் ஆத்மா, சகோதரி என்று நினைக்கவில்லை என்றால் விகாரத்தில் சென்று விடுவீர்கள். ஈஸ்வரிய ஃபேமிலி. திரும்பி பாபா சொல்றார், இது ஈஸ்வரிய ஃபேமிலி, ஈஸ்வரிய குடும்பம். பெரிய தும் பேட்டே ஹோ, தாதா பீகே பாபா பீகே. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உட்காருங்க, அமர்றீங்க. அதுக்கு பிற்பாடு யார் வரா? சிவ பாபா வரார், தாதா வரார், பாபா வரார், பிரம்மா பாபா வரார், தாத்தா வரார்.
तुम उनके बच्चे हो, तुम हुए शिव बाबा की ब्रह्मा द्वारा संतान. நீங்கள் அவருடைய குழந்தைகள், சிவ பாபாவினுடைய பிரம்மா மூலமாக உருவான குழந்தைகள். சிவக்கே போத்திர டேகரே. சிவ பாபா யார்? உங்களுக்கு தாத்தாவாயிட்டார். அவருடைய பேர குழந்தைங்க நீங்க. फिर மனுஷ தன்மை தோ பாய் பहन हुए. மனித உடல்ல வந்ததுனால சகோதரன் சகோதரி ஆயிட்டீங்க. समय तुम भाई बहन भी प्रैक्टिकल में हो. நீங்க வாயில மட்டும் சொல்லல சகோதரன் சகோதரின்னு. உங்க வாழ்க்கை முறையை அவ்வாறு நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். பிராக்டிக்கலா அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தூய்மையான வாழ்க்கை. பிகே வாழ்க்கை, பிரம்மாகுமார் பிரம்மாகுமாரி வாழ்க்கை, பிராமணர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? புனிதத்திலும் புனிதமானது. ब्राह्मणों का कुल है ना. बाबा சொல்றது பிராமண குலம் அல்லவா? புத்தி से समझने की बात है. பிராமண குலம் என்று சொல்வது என்ன? இது புத்தியால புரிந்து செய்ய வேண்டிய செயல்பாடுகள். புரிஞ்சுக்கணுங்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஜீவன் முக்தி பி செகண்ட் மே மில்தி ஹே. இந்த பிராமண குலத்துல ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்குது. பாக்கி மர்தபே தோ போத் ஹே. மற்றபடி பதவிகள் நிறைய இருக்குது. வஹா துக் தேனே வாலி மாயா தோ ஹோத்தி நஹீ ஹை. அங்கே துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த மாயை கிடையாது. எசனிக்கு சத்தியுசே லேக்கர் கலியுக் தக் ராவன் கோ ஜலாத்தே ரஹேங்கே. அப்படி கிடையாது. சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுகம் முடியும் வரைக்கும் நீங்க ராவணனை எரிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. जो कहते हैं कि परंपरा से जलाते आते हैं, ये असंभव है. ராவணனை எப்பெல்லாம் எரிக்க எப்போ தொடங்குனீங்கன்னு கேட்டா உலகத்தினர் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் பரம்பரையா நாங்கள் என்ன பண்றோம்? எரிச்சிட்டு வரோம். பரம்பரை என்ன எங்க தொடங்குது? சத்தியுகத்திலேருந்து ஆரம்பம் ஆயிடுது. அவ்வாறு கிடையாது. அசம்பவம், இருக்க முடியாது. அப்படி சொர்க்கமே அசுர் கஹாசி ஆயே. சொர்க்கத்துல அசுரர் எங்கிருந்து வர முடியும்? பாப்னே கஹா ஹே கி அசுரி சம்பிரதாய். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே இது அசுர சம்பிரதாயம், அசுர குடும்பம். फिर उनका नाम रख दिया अहासुर बहासुर. அசுரர்களுக்கு பெயர் என்ன வைக்கப்பட்டுள்ளது? அகாசுரன் பகாசுரன் என்று. कहते कृष्ण ने गाय चुराई, यह भी पाठ चला है. இப்படியும் சொல்லப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? மாடுகள் பசுக்களை எல்லாம் திருடிட்டு போனாரு. பாபா சொல்றாரு அந்த பாட்டும் நடந்திருக்கின்றது. ஸ்ரீ பாபா கி காயே தும் டெஹரினா. ஸ்ரீ பாபாவுடைய பசுக்கள் யாரு? நீங்க தானே. பாருங்க, ஸ்ரீ பாபா ஒவ்வொரு குழந்தைங்கள சமர்ப்பணம் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாரு. குழந்தைங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்காரு பாபா. ஸ்ரீ பாபா சப்கோ ஞான் காஸ் கிலாத்தே. அனைத்து பசுக்களுக்கும் ஸ்ரீ பாபா ஞான புல்லை ஊட்டுகிறார், ஞான புல் கொடுக்கிறார். காஸ் खिलाने वाला परवरिश करने वाला वो है. ஞான புல் கொடுப்பதும் குழந்தைகளை வளர்ப்பதும் அவர் ஆயிட்டார் இல்லையா? பாருங்க, யஜ்ஞத்துல எப்படிலாம் பாட்டு இருந்தது. யஜ்ஞத்துல பெகரி பாட்டு இருந்தது. அந்த நேரமும் பாபா குழந்தைங்களை எப்படியெல்லாம் பாலனா கொடுத்து வளர்த்தாரு. அவருடைய மிராக்கள் எப்படிலாம் நடந்தது. அதிசயம் தான். மந்திர சக்தி இருக்கு பகவான்கிட்ட, மந்திர சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா? நம்ம யஜ்ஞத்துல பிராக்டிக்கலா அதெல்லாம் நம்ம பார்த்தோம். मनुष्य मंदिरों में जाकर देवताओं की महिमा गाते हैं. आप सर्वगुण संपन्न हम नीच पावे. अपने को देवता कह न सके हिंदू कह देते. மனிதர்கள் கோவில்ல போய் புகழ் பாடுறாங்க. பகவான் நினைச்சு தேவதைகள் நினைச்சு என்ன பாடுறாங்க? நீங்க சர்வகுண சம்பன்னமானவர்கள், குணவான்கள், நாங்கள் பாவிகள், மோசமானவங்க, விகாரிகள், தாழ்ந்தவர்கள்னு தன்னை ரொம்ப தாழ்த்தி பாடுறாங்க. தன்னை தேவதா என்று சொல்லிக்கொள்ள முடியாமல் ஹிந்து என்று கூறுகின்றனர். அசுல் நாம் பாரத். உண்மையான பேரு பாரதம். கீதா மே பி ஹே யதா யதாகி தர்ம சே கிளானி பௌத்து பாரத். கீதையில் சொல்லப்பட்டுள்ளது, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குமோ அப்பொழுது நான் வருவேன் என்று.
கீதா மே ஹிந்துஸ்தான் தோ நஹி கஹா, கீதையில் ஹிந்துஸ்தான்கிற பெயர் கிடையாது. ஏஹே பகவான் வாச், பகவான் ஏக் நிராகார். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது பகவான் ஒருவர், அவருடைய மகா வாக்கியம். ஜிஸ்கோ சப் ஜான்தே, அவரை அனைவரும் புரிந்துள்ளனர். சொர்க்கமே சப் தேவி குண் வாலே மனுஷிய, சொர்க்கத்தில் அனைவருமே தெய்வீக குணங்களை உடைய மனிதர்கள். உனக்கு ஹி 84 ஜனம் லேனே ஹே, அவர்களே 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. तो जरूर சொர்க்க से नरक में आएंगे. அப்ப தேவதைகளாக இருக்கும் பொழுது சொர்க்கத்துல இருக்காங்க, அவர்களே பிறப்பிறப்புல எங்க வந்துடுவாங்க, மீண்டும் நரகத்துக்கு வந்து அடைஞ்சிருவாங்க. ஆப்பேகி பூஜி ஆப்பேகி பூஜாரி, நீங்களே பூஜ்யாத்மா நீங்களே பூஜாரின்னு சொல்லப்படுது. கபி அர்த்து ஹோகானா, அப்ப அப்படி சொல்லப்படுதுன்னா அதுக்கும் மீனிங் இருக்கணும் இல்லையா? நம்பர் 1 பூஜி ஸ்ரீ கிருஷ்ணன். நம்பர் 1 பூஜைக்குரியவர் யாரு? ஸ்ரீ கிருஷ்ணரு. கிஷோர் அவஸ்தா சதோ பிரதான் கஹா ஜாத்தா, குழந்தை பருவம் ஒரு மிக உயர்ந்த தூய்மையான பருவம்னு சொல்லப்படுது. வாழ் அவஸ்தாக்கு சதோ யுவா ரஜோ விருத்த தமோ. பாபா சொல்ற ரொம்ப சின்ன குட்டி குழந்தை சதோ பிரதான நிலை. அடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்கூல் பருவம் வந்துருச்சுன்னா சதோ நிலை. அடுத்து அவங்க யூத் ஆயிட்டாங்க அப்படின்னா ரஜோ நிலை, விருத்த நிலை. முதிர் நிலைக்கு வந்துட்டாங்கன்னா தமோ நிலைக்கு வந்துடுறாங்க. சிருஷ்டி பி ரஜோ சதோ ரஜோ தமோ ஒத்தி, அதே மாதிரிதான் காலமும் கூட. மனிதன் எப்படி மாறுறாங்களோ அந்த மாதிரி மனிதனுடைய நிலை மாறுவது போல உலகத்தின் நிலை மாறுது. சதோ பிரதானம், அப்புறம் சதோ ரஜோ தமோ. கலியுகே பாது சதி ஆனா சரூர், கலியுகத்துக்கு பிற்பாடு கட்டாயமாக சத்யுகம் இருக்குது. பாத்தேஹி சங்கம் பர், ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் பாபா வர்றார். ஹே மோஸ்ட் கல்யாண்காரி யுகம், இந்த யுகத்துக்கு பேர் என்ன சொல்றாரு? மிக உயர்ந்த கல்யாணக்காரி யுகம். ஐசா கோய் ஹோ நை சக், இந்த மாதிரி யுகம் கல்பத்துல ஒரு முறை மட்டும்தான், வேற யுகத்துல இப்படி யுகம் இல்லை. சத்யுக से त्रेता में आए उनका कल्याणकारी नहीं कहेंगे. சத்தியுகத்திலேருந்து திரேதா யுகம் வரவழையே ரெண்டும் சந்திக்கிறது சங்கமம். ஆனா அதுக்கு பேரு கல்யாணக்காரி கிடையாது. தோ கலா கம் ஹுய், ஏன்னா 2 கலைகள் குறைஞ்சிடுது. உनको கல்யாணக்காரி கேசே கஹேங்க, அப்புறம் அதை நன்மை பாக்கியம் பயக்கும் யுகம்னு எப்படி சொல்ல முடியும்? துவாபர் में आएंगे तो और கலா கம்தி हो जाएगी. அடுத்தடுத்து துவாபர யுகம் அப்படியே கலியுகம் வரும்போது இன்னும் என்ன ஆகுது? கலைகள் குறைந்து கொண்டே வருது. தோ ஏ கல்யாணக்காரி யுகம் நகி ரகானா, இப்போ மற்ற சங்கமெல்லாம் கல்யாணக்காரி யுகம் என்று சொல்ல முடியாது இல்லையா? கல்யாணக்காரி சங்கம் யுக், இந்த சங்கம் யுகம் மட்டுமே கல்யாணக்காரி யுகமாக இருக்கின்றது. ஜப்கி பாப் காஸ் பாரத் கோ ராம் சப்கோ கதி சத்கதி தேத்தே. இந்த சங்கம யுகத்துல குறிப்பா பாபா பாரதம் மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் அனைவருக்குமே சத்கதியை தருகின்றார். இதான் முக்கியமான விஷயம். பாரதத்துல மட்டும் பகவான் முன்னேத்துல, பாரதவாசிகளை மட்டும் முன்னேத்துல, முழு உலகத்திற்குமே சத்கதி அளிக்கிறார். அபி தும் சொர்க்க கேலிய புருஷாத் கர் ரஹே ஹோ, இப்ப நீங்க சொர்க்கம் செல்வதற்கான முயற்சியில இருக்கீங்க. பாப் கேத்தே ஹே தேவி தேவதா தர்ம ஹி சுக் தேனே வாலா. பாபா கூறுகின்றார், இந்த தேவி தேவதா தர்மமே சுகம் தரும் தர்மம். தும் அப்படி தர்மக்கோ பூல் கயே ஹோ, அப்படிப்பட்ட தர்மத்தை நீங்க மறந்துட்டீங்களே. தப்ப அவர் ஒரு தர்மமே குஸ் ஜாத்தே ஹோ, உங்க தர்மத்தை மறந்ததுனால மற்ற தர்மத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க. வாஸ்தவமே துமாரா தரம் சப்சே ஊஞ்சா, உண்மையிலேயே உங்க தர்மம் மிக உயர்ந்தது. அப்பேர் தும் வஹி ராஜயோக சீக் ரஹே ஹோ, तो ஸ்ரீமத் பர் சல்னா படே, மீண்டும் நீங்கள் அதே ராஜயோகத்தை கற்றுக்கொண்டுள்ளீர்கள். तो ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்க வேண்டும் அல்லவா? ஏன்னா ராஜயோகத்தில் தான் பகவானுடைய ஸ்ரீமத் உள்ளது. அப்போ ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்லையா? பாக்கி சப் அசுரி ராவன் மத், மற்ற எல்லாருமே சொல்லக்கூடிய வழி அசுர ராவண வழி. சம்மே 5 விகார், உஸ்மே பி பேலா அசுத்த அகங்கார். 5 விகாரங்கள் முக்கியம், அதுல முக்கியமானது எதுங்கிறாரு பாபா? அசுத்தமான அகங்காரத்துல வர்றது.
बाप कहते हैं देह अहंकार छोड़ देही अभिमानी बनो அஷரீரி பவ. பாபா கூறுகின்றார், தேக அகங்காரத்தை விட்டு தேகி அபிமானி ஆகுங்கள், அதாவது அஷரீரியாக இருங்கள். தும் முஜு பாப் கோ பூல் கயே ஹோ, நீங்க அப்பாவை மறந்துட்டீங்க. பூல் புள்ளையாக்கா கேள். இது குழப்பமான ஒரு மறதியான ஒரு விளையாட்டு. பூல் புள்ளையா கேள் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா? எந்த வழியில போனாலும் ஒரு கன்ஃபியூஸ் வரும். எப்படி போறது? வெளியில வர முடியாது, எங்க போனாலும் சுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாரு, எல்லா விஷயத்துல போய் பாபாவை மறந்துட்டீங்க. கைஃபிர் कहते नीचे गिरना की है तो फिर पुरुषार्थ क्यों करे. சிலர் குழந்தைங்க சொல்றாங்களாம், பாபா நாங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் கீழே இறங்கணும்னு எங்களுக்கு பார்த்துருந்தா நாங்கள் இறங்கி தானே ஆகுவோம், அப்புறம் எதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணணும். அரே புருஷார்த் நை கரேங்க சொர்க்கி ராஜா கேசே மிலேகி. பாபா சொல்றார், அட குழந்தைங்களே, முயற்சி இல்லாட்டா நீங்கள் எப்படி சொர்க்க ராஜ்யம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு. ட்ராமா கோபி சமஜ்னா ஹே, டிராமாவை புரிந்து கொள்ள வேண்டும். நடக்க இருக்கிறதுக்கு பேர் டிராமா அல்ல. இதான் பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறார். நடந்து முடிந்த தவறுக்கு புள்ளி வைக்கணும் டிராமான்னு. ஏன்னா திருப்பி அந்த சிந்தனை நம்ம நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு பாபா சொல்றார். அதுக்கு தான் டிராமா பாயிண்ட். முயற்சிக்காக பாபா என்ன சொல்லலை, டிராமாங்கிற விஷயம் கிடையாது. ஏகி சிருஷ்டி ஹே ஜிஸ்கா சக்கர ஃபிர்தா ஹே, உலகம் ஒண்ணுதான், அந்த சக்கரம் அப்படியே சுழலுது. சத்திஹாதி சத், ஹே பி சத், ஓசி பி சத். சக்கரம் சுத்துது, நிஜம் எது? ஆதி காலம் என்பது சத்தியுகம், உண்மை, அது நிஜம். சத்தியுகம் தாங்கிறார் பாபா, அதான் உண்மையிலே நிஜம். कहते हैं वर्ल्ड की हिस्ट्री जारफी रिपीट होती है. वर्ल्ड हिस्ट्री जारफी आने रिपीट ஆகுதுன்னு சொல்லப்படுது. कब शुरू होगी, कैसे रिपीट होगी, उसके लिए तुम पुरुषार्थ करते हो. பாருங்க, அந்த ஹிஸ்டரி ஜாரஃபி எவ்வாறு சுழல்கிறது, எங்க ஆரம்பிச்சு எப்படிலாம் அது ரிப்பீட்டேஷன் ஆகுதுங்கிறத புரிந்து கொள்வதற்கான முயற்சியில நீங்க இருக்கீங்க. அதுதான் பாபா என்ன சொல்றாரு, உலகாய ஞானம். உலகாய ஞானம்னா இந்த உலக செய்தி மட்டும் இல்லை, நம்ம படிச்ச ஹிஸ்டரியிலேருந்து மட்டும் உலக செய்தி இல்லை, சத்தியுகத்திலேருந்து 5000 வருஷத்தினுடையது. பாபா कहते हैं फिर से तुम राजयोग सिखलाने आया हो. பாபா கூறுகின்றார், நான் மீண்டும் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வந்துள்ளேன். தும்பி சிக்தே ஹோ, நீங்களும் கத்துக்கிறீங்க. ராஜை ஸ்தாபன் ஹோகி, என்ன ராஜ்யம் உருவாகணும் இல்லையா. யாதவ் और गौरव खत्म हो गए, जय जयकार हो गई. பாபா சொல்ற, ராஜ்யம் எப்பொழுது உருவாகுமோ யாதவர்கள் கௌரவர்கள் அழிந்து விடுவார்கள், அப்பொழுதுதான் வெற்றியின் முழக்கம் என்பது தோன்றும். फिर मुक्ति जीवन मुक्ति का दरवाजा खुल जाते, அப்பதான் முக்தி ஜீவன் முக்திக்கான கேட்டு திறக்கும். नहीं तो तब तक रास्ता बंद रहता, அது வரைக்கும் அங்க போறதுக்கான வழி மூடப்பட்டிருக்குங்கிறார் பாபா. எப்ப திறக்கும்? எப்போ யாதவர்களும் கௌரவர்களும் அழிந்து விடுகின்றனரோ. அதர்மம் எப்ப அழியுது? அதே போல அறிவியல் சாதனங்கள் இன்னைக்கு எவ்வளோ வளர்ச்சியில் இருக்கு, அதெல்லாம் எப்போ குறைஞ்சு அதோட முடிவு எப்போ வருது? அப்பொழுதுதான் வெற்றியின் முழக்கம் ஏற்படும். जब लड़ाई लगेगी तभी गेट खुलता है. எப்பொழுது யுத்தம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பொழுதுதான் கேட்டு திறக்கும். பாப்பாக்கர் கைடு பன் லே ஜாத்தே, பரந்தாம கேட்டு எப்போ திறக்குதோ அப்போ பாபா கைட் ஆயிட்டு அழைத்து செல்கின்றார். லிபரேட்டர் பி ஹேனா, பாபா யார்? லிபரேட்டராகவும் இருக்கார் இல்லையா. மாயா கே ஃபன்சி சுடாத்தே, மாயினுடைய பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கின்றார். குருவுக்கு ஜஞ்சருமே போத் ஃபன்ஸே ஹுயே, குருவோட வலையில நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. அதனால குருவை விட்டு குருவோட புகழ் பாடாமல் இருக்க முடியாது, குரு விட்டு பிரிஞ்சவங்களால இருக்க முடியாது. बहुत डरते हैं कहाँ गुरु की आज्ञा ना मानी तो कुछ श्राप ना मिल जावे. குருட்டு இருந்தா கொஞ்சம் பக்தி பயம் இருக்கும். ஏதாவது நம்ம தவறா செஞ்சிட்டோம்னா குரு சாபம் கொடுத்துருவாரோன்னு.
அரே ஆக்ஞா तो तुम मानते ही कहाँ हो. குருவோட ஆக்ஞைப்படி நீங்க எங்க இருக்கீங்க கேக்குறார் பாபா. குருவை பார்த்து பயமா இருக்குல்ல உங்களுக்கு, குரு சவிச்சிருவாரோன்னு, சாபம் கொடுத்துருவாரோன்னு. இப்போ குருவெல்லாம் தூய்மையா இருக்காங்க, நீங்க எப்படி அப்படி எங்க நீங்க இருக்கீங்கன்னு கேட்கிறார் பாபா. வா நிர்விகாரி பவித்திர தும் விகாரியா பவித்திர. குருமார்கள் எப்படி இருக்காங்க? நிர்விகாரி தூய்மையா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? விகாரியா இருக்கீங்க, अपवित्रமா இருக்கீங்க. குருமே மனுஷோங்கி கித்தனி பாவனா ரேத்தி. குருமார்கள் பக்கத்துல எவ்வளோ மனிதனுக்கு பாவனை ஏற்படுது. क्या करते कुछ भी पता नहीं. என்ன செய்யறாங்கங்கிறதே அவங்களுக்கே தெரியறதில்ல, அவங்களே என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியறது. பக்தி மார்க்கா பிரபாவ் பக்தி மார்க்கத்தோட தாக்கம் இருக்கு இல்லையா. தும் சம்ஜு சயானே பனேகோ. இப்ப நீங்க யார் ஆயிட்டீங்கிறார் பாபா நம்மளை பார்த்து. புத்திசாலி ஆயிட்டீங்க, புரிந்து கொள்ளக்கூடியவர் ஆயிட்டீங்கிறார் பாபா. तुम जानते हो ब्रह्मा विष्णु शंकर सूक्ष्म वतनवासी. இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, ब्रह्मा विष्णु शंकर सूक्ष्म वतनवासी. उसमें भी ब्रह्मा सो विष्णु का पार्ट यहाँ है. அதுலேயும் கூட பிரம்மா விஷ்ணுடைய பார்ட் இங்கே நடந்துட்டு இருக்குது. சங்கருக்கு யஹா ஆனைக்கு தர்கார் நகி. சங்கர் நீங்கள் வர வேண்டிய கட்டாயம் இல்லை. யஹா ஹே ஜகத்தம்பா ஜகத் பிதா தும் பச்சே. இங்கே ஜகத்தம்பா ஜகத் பிதா, மம்மா பாபா நாம் குழந்தைகள், அவங்களோட குழந்தைங்க. இத்தனி புஜாயே புஜாவாலி தேவியா ஆதி கித்தனா பைட் பனாத்தே. பாருங்க எத்தனை புஜங்களையுடைய தேவிகளை காண்பிக்கிறாங்க. அத்தாக சித்திர, அளவற்ற சித்திரங்கள் இருக்குது. எசப் சித்திர பக்தி மார்க்கேலியே. எல்லா சித்திரங்களும் பக்திக்கானவை. மனுஷத்தோ மனுஷி ஹே. மனிதன் மனிதன் தான். இத்தனை புஜங்கள் காட்டுறது உண்மையிலே அப்படி கிடையாதுங்கிறார் பாபா. மனிதனுக்கு எத்தனை கையோ அப்படிதான் இருக்கும். ராதே கிருஷ்ண ஆதி கோபி 4 புஜாயும் தேத்தே. ராதே கிருஷ்ணர் கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா 4 புஜம் காட்டப்படுது. दीप माला में महालक्ष्मी की पूजा करते हैं, वहां तो 2 भुजा लक्ष्मी को 2 भुजा नारायण की, इसलिए दोनों की पूजा होती है. தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு பூஜை நடக்குது. மகாலட்சுமிக்கு 4 புஜம், அதாவது ஸ்ரீ லக்ஷ்மிக்கு 2 கைகள், ஸ்ரீ நாராயணருக்கு 2 கைகள். அப்ப இருவருக்குமே பூஜை ஏற்படுது. கம்பைன்ட் ரூப்மே ஹே. 4 புஜம்னாலே கம்பைண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். ஏ பிரவர்த்தி மார்க் அவர் குச்சினை. 4 புஜத்தோட அர்த்தம் சொல்றார் பாபா. இல்லற மார்க்கம், வேற ஏதாவது அர்த்தம் இல்லை. இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். காளிக்கு ஜீப் கைசே திக்காத்தே. காளி, கல்கத்தா காளியோட நாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரூபத்துல காட்டியிருப்பாங்க. கிருஷ்ணக்கோ காலா பனாதியா. கிருஷ்ணரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பா காட்டிட்டாங்க. வாம மார்க்கமே ஜானே காரன் காளியோ ஜாத்திகே. விகாரி ஆன காரணத்தினால கருப்பா காட்டிட்டாங்க. फिर ज्ञान चिता पर बैठने से घोरी बन जाती है. பிறகு ஞானச்சிதியில் அமருவதால் தூய்மை அடைந்து விடுகின்றனர். जगदम्बा ऐसी मीठी मम्मा सबकी मनोकामना पूर्ण करने वाली, उसकी मूर्ति को भी काला बना दिया. ஜகதம்பா இனிமையான மம்மா, எல்லாருடைய மன ஆசைகளை புரிந்து பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய மூர்த்தி, பாபா சொல்றார், அவர்களுடைய மூர்த்தியையும் கருப்பா காட்டிட்டாங்க. கித்தனி தேவியா பனாத்தே. பக்தியில பாருங்க எவ்வளவு தேவிகளை உருவாக்குறாங்க. பூஜாக்கர் சமுத்திரமே டுபோ தேத்தே. பூஜை செஞ்சுட்டு கொண்டு போய் கடல்ல முக்கிடுறாங்க. ஏ குடியோங்கி பூஜா கோயின்னா இது பொம்மை விளையாட்டு மாதிரி இல்லை ஆயிட்டு இல்லையா. பாபா கேத்தே சப் ட்ராமா மே நூந்தே ஃபிர் பி ஹோகா. பாபா சொல்ற எல்லாம் ட்ராமால பதிஞ்சிருக்கு, மீண்டும் இப்படிதான் நடக்கும். பக்தி மார்க்கா படா விஸ்தாரே. பக்தி மார்க்கங்கிறது பெரிய விஸ்தாரமானது. கித்தனை மந்திர், கித்தனை சித்திர சாஸ்திராதி, எவ்வளவு கோவில் குளங்கள், எவ்வளவு சித்திரங்கள், எவ்வளவு சாஸ்திரங்கள் காட்டியிருக்காங்க. பாத்மத் பூச்சோ. அப்பா கேட்கவே வேணாங்கிறார் பாபா, அவ்வளோ இருக்குது. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. டைமும் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட். மனுஷன் பில்குல் இசமை துச்ச புத்தி. என்னதான் புரிய வச்சாலும் மனுஷன் புத்தியில போல. கோடி மிசல் பஞ்சாத்தி, சோழிக்கு சமான் ஆயிட்டாங்க, மதிப்பு இழந்துட்டாங்க. குணம் இல்லை, சக்தி இல்லை. ஒரு விஷயத்த சொல்றது கூட இன்னைக்கு கேட்கறது கூட சக்தி இல்லை. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கூட இன்னைக்கு சக்தி இல்லை. பாபா கேத்தே பக்தி மார்க்கே தக்கே போத் காயே. பக்தியில ரொம்ப ஏமாந்துட்டாங்க.
பாபா தும்கோ ஜஞ்சட்டோ சே சுடா தேத்தே. இந்த மாதிரியான ஒரு குழப்பத்திலிருந்தெல்லாம் பாபா விடுவிச்சிட்டார் நம்மளை. எவ்வளோ சிக்கிட்டு இருந்தோம், விடுவிச்சிட்டார். சிர்ஃப் பாபா को वर्षे को याद करो, पवित्र भी जरूर बनना पड़े. இப்போ பாபா 3 ஹோம்ஒர்க் கொடுக்குறார். ஒன்று, பாபாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்க, தூய்மையான வாழ்க்கை கடைப்பிடிங்க, போதும். பர்ஹேஜ் भी रखने पड़े. 4 சொல்றார், உங்களுடைய உணவுலையும் கட்டுப்பாடை கொண்டு வாங்க. நியமத்துக்கு புறம்பான உணவுல எவ்வளோ சக்தி இருக்குன்னு டாக்டர் சொன்னாலும் பாபாவுக்கு தெரியாதா என்ன? பாபா ஏன் இந்த நியமம் கொடுத்துருக்கார் நமக்கு? அதுலேயும் கட்டுப்பாடு வேணும். பாபா சொல்லிட்டாரா, கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம அது நல்லதோ கெட்டதோ பாபா நமக்கு பொறுப்பாயிடுவார். அதற்கான சக்தி பாபா நமக்கு தரார். தாதி ஜானகிஜியினுடைய நிறைய அனுபவங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். नहीं तो जैसा अन्न वैसा मन हो जाता है ना. लटा उणவு எப்படியோ அப்படி எண்ணம் மனம் வந்துடும் இல்லையா? சன்னியாசிयों को भी गृहस्थियों के पास जन्म लेना पड़ता है. சன்னியாசிகள் கிரகஸ்தி கையினால சாப்பிட்றதுனால கிரகஸ்தி வீட்டில் போய் ஜென்மம் எடுத்துடுறாங்க. வகை ரஜோ பிரதான் சன்னியாஸ், அதுக்கு பேரு ரஜோ பிரதான சன்னியாசம். ஏகே சதோ பிரதான் சன்னியாஸ். நம்ம சன்னியாசம் மிக மிக உயர்ந்தது. तुम पुरानी दुनिया का सन्यास करते हो. நீங்கள் முழு பழைய உலகத்தையும் புத்தியால் மறந்துடுறீங்க. உஸ் சன்னியாஸ் மே பி கித்தனா பல்லே. பாபா சொல்ற அந்த சன்னியாசத்துலேயும் பாருங்க எவ்வளோ பலம் இருக்குது. பிரசன்ட் பி குருவுக்கே ஆகே மாத்தா டேக்தே. பாபா சொல்ற பிரசிடென்ட் முதற்கொண்டு குருமார்கள் காலில் விழறாங்க. பாரத் பவித்ரதா உன்கி மகிமா காய் ஜாத்தி. ஏன்னா பாரதம் ஸ்பிரிச்சுவல் தேசமாக இருந்தது. மகிமையும் பாரதத்திற்குத்தான். பாரதவாசி சர்வகுண சம்பன்னத்தே. பாரதவாசிகள் தான் சர்வகுண சம்பன்னமாக இருந்தார்கள். அபிதோ சம்பூரன் விகாரி. இப்போ சம்பூரண விகாரி ஆயிட்டாங்க. தேவதாங்கே மந்திர் में जाते हैं तो जरूर उन धर्म के होंगे ना. தேவி தேவத்தை கோவிலுக்கு போறாங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. குரு நானக்கே மந்திர் में जाते जरूर सिख धर्म के होंगे ना. குரு நானக் கோவிலுக்கு போறாங்கன்னா கண்டிப்பா சீக்கிய தர்மத்தை மதத்தை சேர்ந்தவங்களா தானே இருப்பாங்க. परंतु ये सब अपने को देवता धर्म के कहला नहीं सकते क्योंकि पवित्र नहीं. பாபா சொல்றாரு, ஆனா அனைவருமே தன்னை தேவதா என்று கூறிக்கொள்ள இயலாமல் தன்னைத்தானே தேவதை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பவித்ரதா சக்தி இல்லை. अब बाबा कहते फिर से मैं शिवालय बनाने आया हूँ. பாபா சொல்ற மீண்டும் நான் இந்த பூமியை சிவாலயமாக்க ஆக்க வந்திருக்கிறேன். சொர்க்கமே சிறப் தேவி தேவதா ஹீ ரேத்தே. சொர்க்கத்துல தேவி தேவதைகள் மட்டுமே இருக்கின்றார்கள். ஞான் பிராலிலோப் ஹோ ஜாத்தா ஹே. இந்த ஞானம் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும், முடிவடைந்து விடும். கீதா ராமாயணாதி சப் கத்தம் ஹோனே. கீதையா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், எந்த சாஸ்திரம் எல்லாம் அழிஞ்சிடும். ட்ராமானுசார் ஃபிர் அப்பனே சமைப்பர் நிக்கலேங்க. ட்ராமா படி எப்போ அது வெளியானதோ மீண்டும் அதே நேரத்தில் ஒவ்வொன்றுமே வெளியாகும். கிட்னி சமஜ்னேக்கி பார்த்தேன் பாருங்க. இதெல்லாம் நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கணும். பாடசாலா ஹீகே மனுஷ தேவதா பண்ணேக்கி. இந்த பாடசாலையே மனிதனை தேவதையாக ஆக்குவதற்கு. மனுஷ பரந்து மனுஷக்கு சத்கதி கதாச்சித் கர்ணை சக்தே. மனிதனுக்கு சத்கதியை கொடுக்கவே முடியாது. அல்பகால் கா சுக் தோ சபி எக் தோ தேத்தே ரேத்தே. அல்பகால சுகத்தை ஒருவர் மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க. யகா அல்பகால் கா சுக் பாக்கி துக்கி துக்கே. ஆனால் இங்கே அல்பகால துக்கம், அல்பகாலத்துக்கான சுகம்தான் இருக்குதுங்கிறார். மற்றபடி துக்கமே துக்கமான உலகம். சத்தியமே துக்கா நாம் ஹி நை. ஆனால் சத்தியுகத்தில் சொர்க்கத்தில் துக்கங்கிற பேச்சே இல்லை, வார்த்தையே கிடையாது. நாம் ஹிஹே ஸ்வரக் சுகதாம். பேரே ஸ்வர்க்கம் சுகதாம். சொர்க்கா நாம் கித்தனா பாடா. சொர்க்கத்துக்கு பாருங்க எவ்வளோ ஃபேமஸ் ஆனது, பேரை பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. बाबा कहते हैं बल गृहस्थ व्यवहार में रहो परंतु इस अंतिम जन्म में बाबा से प्रतिज्ञा करनी है. குடும்ப வாழ்க்கையில் இருங்கள், ஆனாலும் இந்த கடைசி பிறவியில் பாபாவிடம் உறுதியெடுங்கள். என்ன உறுதி எடுக்கணும்? பாபா ஹம் ஆப்கா பச்சா ஹூம்.
பாபா, நான் உங்கள் குழந்தையாக இருக்கிறேன், உங்களுடையவன் நான். अंतिम जन्म जरूर पवित्र बन पवित्र दुनिया का वर्षा लूंगा. ரெண்டாவது, நான் இந்த கடைசி ஜென்மத்தில் கடைசி பிறவியில் தூய்மையாக இருந்து தூய்மையான உலகத்திற்கான ஆஸ்தியை அடைவேன். பாபா को याद करना बहुत सहज है. பாபாவை நினைக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को मम्मा को नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, देह अहंकार को छोड़ देही अभिमानी बनना है. देह अहंकारத்தை விட்டுவிட்டு தேகி அபிமானி ஆகுங்கள். அஷரீரி बनने का अभ्यास करो. அஷரீரி ஆகக்கூடிய பயிற்சி கண்டிப்பா எடுங்க. नेक्स्ट पॉइंट, ड्रामा को यथार्थ रीति समझकर पुरुषार्थ करो. டிராமாவை யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சி செய்யுங்க. ड्रामा में होगा तो करेंगे ऐसा सोचकर புருஷார்த்தஹீன் நஹி பனோ. டிராமாவில் இருந்தால் செய்வேன், டிராமால இருந்தால் நடக்கும், இப்படி நீங்க யோசிச்சு முயற்சியை இழந்தவர்கள் ஆகிவிடாதீர்கள். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்கறாங்க. சங்கம் யுகக்கே மகத்துவ கோ ஜான். சங்கம யுகத்தின் மகத்துவத்தை புரிந்து சிரேஷ்ட பிராலப்து பனானே வாலே, சிரேஷ்டமான பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பலனை உருவாக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி பவ, தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். संगम एक छोटा सा युग है. संगम युग चिन्ह युगम. युग में ही बाप के साथ का अनुभव होता. இந்த யுகத்துல தான் பாபா கூட இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்குது. எந்த யுகம்? சின்ன संगम युगम. संगम का समय और ये जीवन दोनों की हीरे तुल्य. संगम யுகத்தோட நேரமும் संगम யுகத்தினுடைய இந்த வாழ்க்கையும் வைரத்துக்கு சமமானவை. तो इतना महत्व जानते हुए भी एक सेकंड भी साथ को नहीं छोड़ना. இவ்வளவு சங்கமயுகத்தோட மகத்துவத்தை தெரிந்தும் ஒரு வினாடி கூட பாபாவின் துணையை விட்டு விடாதீர்கள். செகண்ட் கயா செகண்ட் நை லேக்கின் போத் குச் கயா. ஒரு செகண்டை இழந்துட்டீங்கன்னா செகண்ட் மட்டும் போகல, எவ்வளோ இழந்துட்டீங்க. सारे कल्प की श्रेष्ठ प्रारब्ध जमा करने का ये संगम युग. முழு கல்பத்துக்கான சிரேஷ்டமான பலனை சம்பாதிக்கும் சேமிக்கும் யுகமே இந்த யுகம்தான். பாருங்க, 5000 வருஷத்துக்கான சேமிப்பை இந்த நேரத்துல இந்த வாழ்க்கையில நம்ம சேமிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப எவ்வளவு மகத்துவமானது. अगर इस युग के महत्व को भी याद रखो तो तीव्र पुरुषार्थी द्वारा राज्य अधिकारी प्राप्त कर लेंगे. இந்த யுகத்தோட மகத்துவத்தை நீங்க புரிந்து அதை நீங்க நினைச்சீங்கன்னா தீவிரமான முயற்சியின் மூலமா ராஜ்ய அதிகாரத்தை பிராப்தமாக அடைந்து விடுவீர்கள். அதனால பாபா என்ன சொல்றாரு? நேரம் ரொம்ப முக்கியம், இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. ஸ்லோகன், सर्व को स्नेह सहयोग देना ही विश्व सेवादारी बनना है. அனைவருக்கும் அன்பையும் உதவியையும் கொடுப்பதே விஸ்வ சேவாதாரி ஆகுதலாகும். விஸ்வ சேவாதாரி ஆக வேண்டுமானால் அனைவருக்கும் அன்பையும் உதவியையும் நாம் கொடுக்க வேண்டும். அடுத்து இன்னைக்கு நமக்கு ஸ்வமானம். இன்னைக்கு திங்கக்கிழமை என்ன ஸ்வமானம் பண்றோம்? நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆத்மா. நம்ம எங்க போனாலும் ஒரு பக்கத்து கடைக்கு போனா கூட, ஒரு மார்க்கெட் கடைக்கு காய்கறி வாங்க போனா கூட
நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஆகி உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அடைக்கலம் காட்ட வேண்டும். லைட்டோட வேலை என்ன? நிலையான இருப்பிடத்தை காண்பிப்பது. அந்த சேவையை நம்ம பண்ணணும். அடுத்து வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது கொடுத்து கொண்டே இருங்க. குஷி கொடுக்கலாம். யாருக்கு குஷி வேணுமோ குஷி கொடுங்க, தைரியம் இல்லாதவங்களுக்கு தைரியம் கொடுங்க, அன்பு வேணுங்கிறவங்களுக்கு அன்பு கொடுங்க. ஏதோ நம்மகிட்டேருந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஆக நான் யாரு? லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ். அந்த ஸ்திதியில் நாம் ஃபுல் டே இருக்கலாம். ஓம் சாந்தி. நாம் என்ன கொடுக்குறோமோ அதை தான் பல மடங்கு திரும்ப பெறுவோம். ஒரு புன்னகையை கொடுத்து அதை சோதனை செய்து பாருங்க. What you give, you get back. Try it by giving a smile today.